ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சூரியன் புதன் நம்மளோட ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கும்போது புதன் ஆதித்ய யோகம் பெறுகிறார் என்ற பார்ப்போம். ஏன்னா முக்கியமா இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 2026 23ஆம் தேதி சூரியன் வந்து ஆல்ரெடி மேஷ ராசியில உச்சம் பெற்று 15ஆம் தேதியில இருக்காருங்க. இந்த சூழ்நிலையில் புதன் பெயர்ச்சி, அதாவது புதன் பகவான், அதாவது வித்யாகரகன், அறிவுக்கு திறமைசாலி, அறிவு திறமை, அறிவு சார்ந்த விஷயங்களில் வந்து முதன்மை பெற்று விளங்கக்கூடிய புதன் பகவான் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சூரியன் இருக்கக்கூடிய மேஷ ராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய வீட்டுல வந்து புதன் பகவான் சேரும் போது சில ராசிக்காரர்களுக்கு வந்து புத ஆதித்ய யோகம் பெற்று சிறப்போட வந்து அறிவு கூர்மை, அதாவது படிப்பு, வேலையில வந்து முன்னேற்றம், பதவி உயர்வு, அரசியல் துறையில பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பொறுப்பு, கௌரவ அந்தஸ்து அமைப்பெல்லாம் பெற போறாருங்க. இந்த புதன் பெயர்ச்சி 23ஆம் தேதி உச்ச வீடு சூரியனோட சேரும் போது சூரியன் புதன் சேர்க்கையில புதாதித்ய யோகம் அமைப்பு ஏற்படுதுங்க. ஸோ புதாதித்ய யோகத்தை பத்தி நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்றேங்க. ஏன்னா சூரியனை புதனும் நிறைய இடத்துல சேருவாங்க. ஆனா முக்கியமா இந்த ஒரு 4 வீட்டில் சேரும் போது புத ஆதித்ய யோகம் பெறக்கூடிய அமைப்புக்கு, அதாவது உங்க ராசி உங்க லக்னத்துக்கு 1ஆம் இடம், உங்க ராசியிலே உங்க ரச்சத்திலே இருக்கும்போது அதாவது மேஷ ராசிக்கு சூரியன் புதன் சேரும் போது புதாதித்ய யோகம் பெறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அங்க சூரியனும் புதனும் சேரும் போது புதாதித்ய யோகம் பெறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் திக்பலம், சூரியன் சேரும் போது அங்கேயும் புதாதித்ய யோகம் ஏற்படுதுங்க. சோ இந்த அமைப்புல புதன் பகவான் சூரியனோட சேரும் போது புதாதித்ய யோகம் பெற்று சில ராசிக்காரர்களுக்கு உயர்கல்வி, பட்டப்படிப்பு, வெளிநாட்டு போற யோகம், வேலையில வந்து முன்னேற்றம், தொழில், அரசியல்ல அவங்க அறிவு கூர்மையால் வந்து ஐஏஎஸ் அதிகாரியும் சரி, சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு, ஒரு கௌரவ பொறுப்பு, அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்புலாம் இருக்குங்க. அது எந்த ராசின்னு பார்ப்போம். மொத்தம் 8 ராசிகள் வராங்க. அதுல எந்தெந்த ராசின்னு ஒண்ணா பார்ப்போங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி புதன் பகவான் அவர் சூரியனோட, அதாவது உச்சம் பெற்ற சூரியனோட மேஷ ராசியில் சேரும் போது புத ஆதித்யம் பெறக்கூடிய ராசிகளில் முதல்ல வர்றது மேஷ ராசிங்க. மேஷ ராசியில தாங்க சூரியன் உச்சம் பெற்று அதிக பலத்தன்மையோட வலிமையோட இருக்கும் இந்த காலத்தில் அவர் ஆல்ரெடி வந்து இப்போ அரசியல் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு பேரு, புகழ், படிப்பு, இந்த மாதிரி எல்லாமே முயற்சி பண்றவங்களுக்கு இந்த புதன் பகவான் 23ஆம் தேதி அவரோட சூரியனோட சேரும் போது மேஷராசிக்காரர்கள் புத ஆதித்ய யோகம் பெறாங்க. ஏன்னா நார்மலா மேஷராசிக்கு 3க்கு அதிபதி, 6க்கு அதிபதி, அதாவது 3ஆம் வீட்டு மிதுன ராசி அதிபதி புதன், 6க்கு அதிபதி கன்னிராசிக்கு அதிபதி புதன். ஸோ 3, 6க்கு அதிபதி புதன் பகவான் சூரியனோட சேரும் போது யாரெல்லாம் வந்து இந்த போட்டித் தேர்வு, கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி நிச்சயங்க. முக்கியமா விளையாட்டுத் துறையில இருக்கவங்க, அதாவது செவ்வாயோட வீடுன்றதுனால விளையாட்டுத் துறையில வந்து இப்போ போட்டியில இருக்கீங்கன்னா எல்லாத்துலயுமே உங்க வெற்றி பெற்று முதன்மை பெற்று உங்களுக்கு ஒரு நற்பெயர், அதாவது உங்களுக்கு பேர் இவ்வளவு நாளா வந்து இது வந்து இன்னும் நம்ம நடைமுறைப்படுத்த முடியல, நம்ம முயற்சி எல்லாம் வந்து வீணா போன, ஏன்னா 3ஆம் இடம் புதன், உங்க முயற்சி எல்லாம் வந்து சக்சஸ் ஆகாம ஒரு செயலிழந்து ஒரு தடுமாற்றம் தடங்களா இருந்த நிலையெல்லாம் மாற்றி இந்த 3ஆம் அதிபதி புதன் முயற்சி ஸ்தான அதிபதி உங்க, அதாவது சூரியனோடு உங்க ராசியில் உச்சம் பெற்ற சூரியனோட இருக்கும்போது மேஷ ராசி நேயர்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டாக மாற்றக்கூடிய அமைப்பா இருக்கு. உங்களோட அறிவுத்திறன் மேம்படும், புத்தி கூர்மை வெளிப்படும், உங்க பேச்சுத்தன்மை, உங்க பேச்சுக்கு மதிப்பு ஏற்படும், உங்களுக்கு செல்வாக்கு, அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கௌரவ அந்தஸ்து எல்லாமே பெற்று சிறப்புடன் வாழ்வதற்கான இந்த 20 நாள் பாருங்களேன், உங்களோட புகழ், பேரு எல்லாமே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு புதிய அந்தஸ்து, உங்களுக்கு பதவி உயர்வு, இந்த அமைப்பெல்லாம் ஏற்படும். ஏன்னா சூரியன்றது அரசாங்கம், பொது வாழ்க்கை, அதாவது பப்ளிக் ரிலேட்டடா வேலையில இருக்கிறவங்க, லீகல் டிபார்ட்மெண்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறையில இருக்கவங்க, அரசாங்க துறையில இருக்கவங்க, அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே இந்த ஒரு 20-25 நாள் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து சூரியன் கூட தான் இருக்க போறாரு. உங்க மேஷ ராசிக்கு நீங்க தாங்க இந்த புகழின் உச்சிக்கு நீங்க எதிர்பார்க்கிற கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த 20-25 நாள்ல இந்த மாற்றம் நடக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களே. ஏன்னா மகர ராசிக்கு
4ஆம் இடம், அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடம்னா மேஷ வீடு. அங்க சூரியன் புதன் சேரும் போது உங்களுக்கு, அதாவது எந்தெந்த பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ரியல் எஸ்டேட் பிசினஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், டிராவல்ஸ், ஏதாவது வேலை நிமித்தமா, ஏன்னா வந்து அங்கேதான் உங்க ராசியில தான் வந்து சூரியனும் திக்பலம் அடைகிறாரு. மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் சிம்ம ராசியில சூரியன் பகவான் வந்து ஆட்சி பெறாரு, சூரியன் ஆட்சி பெறாரு. அவருக்கு 9ஆம் இடத்துல புதனும் வந்து ஆட்சி உச்சம் பெற்று, இவங்க 2 பேரும் மகர ராசிக்கு 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, புதிய இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் மாற்றுறது, அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு செல்வாக்கு, அதன் மூலயமா வந்து உங்கள் தொழில் வளம் பெறுறது, அதன் மூலயமா ஒரு வளர்ச்சி ஏற்படுறது, அதனோட திட்டங்கள் வந்து வெற்றி அடைகிறது. இப்ப நீங்க அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கு ஒரு டிஸ்கஷன்ல இருந்தீங்க எவ்வளவு நாள்னா, இது சக்சஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாளி மூலயமா, நண்பர்கள் மூலயமா சேர்ந்து பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா முதன் வந்து அந்த தொடர்பு, நண்பர்கள் அமைப்பு கொடுக்கிறது, இளைய சகோதரர்கள் அமைப்பு கொடுக்கிறது. இப்போ யாரெல்லாம் வந்து நண்பர்கள் மூலயமா, உங்க சகோதரர் மூலயமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த வேலை நடக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடம் வந்து புதன் கன்னியோட வீடு, அது வந்து அப்பாவின் ஸ்தானமும் தந்தையாரின் கொடுக்கிற ஸ்தானம். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தந்தை வழி உறவு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து, தந்தை மூலமா வரக்கூடிய பொருளாதாரம், அது மூலமா ஒரு ஆதாயம், அதன் மூலமா ஒரு தொழில் வளர்ச்சி, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். இப்ப வந்து அப்பாவின் பிசினஸ் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த புதன் சூரியன் சேர்க்கை மகர ராசிக்கு இந்த 23ஆம் தேதியிலிருந்து அதனோட கட்டத்தை நகர்த்தி செல்வார் புதன் சூரியன். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்கள். கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா புதனோட ஆதிக்க கொண்ட ராசி கன்னி ராசி. ஏன்னா உங்க ராசிநாதன் தான் புதன். உங்க ராசியில தான் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய கிரகம் புதன். இவரு 8ஆம் இடமான மேஷ ராசியில் சூரியனோட சேரும் போது திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து ஒரு மறைவு ஸ்தானமா இருந்தாலும் உங்க ராசிநாதன் உச்சம் பெற்ற சூரியனோட இருக்கும்போது அது பலம் புரிந்து இருப்பார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பறியும் தொழில் இருக்கிறவங்க, டிடெக்டிவ் ஏஜென்சி, அதாவது ரா டிபார்ட்மெண்ட், ஐஏஎஸ் ஐபிஎஸ், இந்த மாதிரி சிவில் சர்வீசஸ், அதாவது ரகசிய தொடர்புகள் மூலயமா வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு புத்தி கூர்மை, அறிவு திறமை, இந்த மாதிரி அதிக பொருளாதாரம், செல்வாக்கு, உயர்நிலை, அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, யோகம் என்றனால இந்த புதன் சூரியன் சேர்க்கை கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தொழில், அதாவது நீண்ட நாள் வராத கடன் பிரச்சனை, வராத அதாவது முக்கியமான நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு செயல் திட்டப்படணும், அதாவது ஒரு அரசாங்க வேலையிலயோ இல்ல ஒரு நிதி நிறுவனத்துல ஒரு உயர் போஸ்ட்டுக்கு காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். முக்கியமா பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கங்க, இவங்களுக்கு எல்லாமே நல்ல ரிசல்ட். நீங்க எதிர்பார்த்த ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான, அதே மாதிரி புதன் டாக்குமெண்ட், அந்த மாதிரி கரன்சி சம்பந்தமான இடத்துலலாம் நீங்க யாரெல்லாம் முயற்சி பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்து உங்களின் பொருளாதார நிலைமை மாற்றக்கூடிய அமைப்பாக சூரியன் புதன் சேர்க்கையான மேஷ ராசியில் கன்னி ராசிக்கு உங்களுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. 8ஆம் இடம்ன்றது திடீர்னு குறிக்கக்கூடிய, திடீர் வரக்கூடிய பண வரவு, அந்த ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம். ஸோ இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தும் இந்த சூரியன் புதன் சேர்க்கை 23ஆம் தேதிக்கு அப்புறம். சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா தனுஷ ராசி நேயர்களே. தனுஷ ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம், அதாவது மேஷ ராசியில தான் சூரியனும் புதனும் சேர்றாங்க. இது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். முக்கியமா பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி. அவரு 10, அதாவது தொழில்காரகரான புதனோட சேர்ந்து மேசராசியில் இருக்கும்போது உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்த வந்த பிரச்சனை, குழந்தைகளின் படிப்பு, யாரெல்லாம் இப்ப தனுசு ராசிக்காரர்கள்லாம் வந்து உயர்கல்வி படிக்கணும், பட்டப்படிப்பு படிக்கணும், அரசாங்கத்தில் தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கீங்க, சிவில் சர்வீஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க, அரசாங்க துறையெல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு, கல்லூரியில் வந்து அனுமதி கிடைக்கிறதுக்கெல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள். ஏன்னா சூரியன் புதன் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ரிசர்ச், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் புதன் சூரியன் சேர்க்கை தனுசு ராசிக்கு. ஸோ தனுசு ராசி நேயர்களே 23ஆம் தேதி புதன் சூரியன் சேர்க்கை யாரெல்லாம் தனுசு ராசியில இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உயர்கல்வி, பட்டப்படிப்பு, இந்த ரிசர்ச் ரிவர்ட்டில், ஐஐடி, இந்த கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் சேரணுன்ற ஆசையெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றப்படுவீர்கள். அதுக்கான வாய்ப்புகள், வெற்றிகள் உங்களை வந்து சேரும். மொத்தத்தில் இந்த புதன் பெயர்ச்சி சூரியனோட மேஷராசியில் இருக்கும் உச்சம் பெற்ற சூரியனுடன் புதன் சேரும் போது
மேஷ ராசிக்காரர்களும் மகரம், கன்னி, தனுஷுக்கு அபரிமித, அதாவது அசுர வளர்ச்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி புத்தி சார்ந்த விஷயம், இந்த லீகல் டிபார்ட்மெண்ட், அரசு துறை, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பொது வாழ்க்கை, அரசியல், இந்த அனைத்து துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பு அங்கீகாரம், ஒரு கௌரவ அந்தஸ்து, எல்லா புகழும் பெற்று சிறப்புடைய வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன்.